சரியா விவசாயம் பண்ணலையா? என்ன ஏன் இந்த தலைப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய பண்டைய கால வழிமுறைகள் வேளாண்மையில இருந்தது, சிறப்பா செய்துட்டு வர்றோம். எங்க மாற்றம் தேவைப்படுதுன்னா காலநிலை மாற்றமும் மற்றும் மனிதர்களுடைய உணவு பழக்கமும் மாறுறதுனால நாம சில வழிமுறைகளை மாற்ற வேண்டி இருக்கு. வேளாண்மை மற்றும் அனைத்து துறைகளிலுமே வழிமுறைகளை மாற்ற வேண்டி இருக்குது. இந்த மாற்றம் இப்ப எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, இப்ப நம்மளுடைய தொற்று நாம புழங்கிட்டு வரும் சில வழிமுறைகளையும் வேளாண் தொழில்நுட்பங்களையும் கூட சேர்த்து இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பமா இருக்கட்டும், பிற தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும், அனைத்தையும் இப்ப நாம உள்ள சேர்க்க வேண்டியிருக்கு. 2 பேரும் சேர வேண்டி இருக்குது. இதுதான் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம்னு சொல்றோம், வேளாண்மைன்னு சொல்றோம், தோட்டக்கலை பண்ணையம்னு சொல்றோம். இதை செய்யறதுக்காக நம்ம கிட்ட மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்த சில ஆராய்ச்சியாளர்கள் விவசாயிகள் இருக்கிறாங்க. ஆராய்ச்சி செய்த விவசாயிகள், ஆராய்ச்சியாளர்கள் விவசாயிகள் மாறி இருக்கிறாங்க. அவங்கள நாம இன்னைக்கு வரவழைச்சிருக்கிறோம். முதல்ல நாம நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர்களை அறிமுகப்படுத்திடுறேன். முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்கள், முதல்வர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம். முனைவர் அனிசா ராணி மைசல், முதல்வர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பையூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். முனைவர் இந்து ராணி பேராசிரியர் மற்றும் தலைவர் காய்கறி துறை கோவை மற்றும் நம்மளுடைய துறை தலைவர் பழப்பயிர் துறை தலைவர் முனைவர் அக்சீலியா. இவங்கெல்லாம் வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு முன்னோடி விவசாயின்னு சொல்லிட முடியாது, அவார்டு வின்னிங் விவசாயி. எத்தனை அவார்டு வாங்கினாரு லிஸ்ட் படிச்சா தலை சுத்துது. ஐஏஎஸ்ஆர்ல அவார்டு கோழிக்கோடுல வாங்கியிருக்காரு, ஐசிஆர்ல அவார்டு வாங்கியிருக்காரு, புதுசா ஐஏஆர்ஐல அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இன்னும் அவர் அவார்டு வாங்குறதுக்கு இன்னும் லிஸ்ட் எத்தனை இருக்குன்னு தெரியல. ஸோ அவர் அவருடைய சாதனைகளை சொல்லும் போது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் யூ சார். ஆஸ் நெறியாளர் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாரு அவர் தான் இந்த செஷனை. இது வருமான ரீதியாக பெருக்கிற ஒரு பண்ணையம்னே சொல்லலாம் தோட்டக்கலை பண்ணையத்தை. ஏன்னா இப்போ இருக்கிற பயிர்களில் பார்த்தீங்கன்னா வேளாண் பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள், மணவியர் பயிர்கள் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாலும் தோட்டக்கலை பயிர்கள் மூலமாகவே விவசாய பெருமக்கள் வருமானத்தை பெருக்கலாம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இதில் 3 முக்கிய கருத்து, நேரத்தின் அருமையை கருதி 3 முக்கியமான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த தலைப்புடைய நோக்கமே உற்பத்தி திறனை பெருக்குவதற்கும் குவாலிட்டியான தோட்டக்கலை பண்ணையம் பண்ணுவதற்கும் அதன் மூலமாக ஏற்றுமதி பண்ணுவதற்கும் தான் இந்த முக்கியமான தலைப்பு. இதில் இளம் தலைமுறைன்றது நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. இளம் தலைமுறைன்னா விவசாய பெருமக்கள் அனைவருமே இளம் தலைமுறை தான். நீங்க விவசாய பெருமக்கள் எப்படி காரியத்தை திருப்பி செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த தலைப்புடைய நோக்கம். முக்கியமாக பாரம்பரியமாக நம்ம விவசாயம் பண்றோம். இப்ப நீங்க ஏர் ஓட்டுறதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் சந்தைப்படுத்தல இருந்து பாரம்பரியம் தான் தமிழகத்தால நடந்துட்டு இருக்கு. அதை இந்த தலைப்புக்கு ஏற்றமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியத்துவம். இரண்டாவது முக்கியத்துவம் என்னவென்றால், நம்மளுடைய தோட்டக்கலை பண்ணையத்துல ஹைடெக் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லும் போது, ஹைடெக் ஹார்டிகல்ச்சர்னா நம்மளுடைய பாரம்பரியமா வைக்கிற மாற்றத்துல விவசாயத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்தணும், கண்டிப்பாக மாற்றணும். உதாரணமாக குறைந்த இடத்துல அதிக வருமானத்தை பெருக்கக்கூடிய விவசாயங்களை, தோட்டக்கலை தான் இனி வருங்காலத்துல எடுக்கும் அப்படின்றத சொல்றேன். ஹைடெக் ஹார்டிகல்ச்சர் இப்போ ஸ்மார்ட் ஹார்டிகல்ச்சர்னு வந்துருச்சு, பிரிசிஷன் ஹார்டிகல்ச்சர்னு வந்துருச்சு. பேர்கள் வேணா மாறலாம். நம்முடைய விவசாய பெருமக்கள் தொழில்நுட்பத்தை, ஹைடெக் தொழில்நுட்பத்தை நீங்க அடாப்ஷனுக்கு கொண்டு வந்தால், நீங்க பதிமானத்துக்கு கொண்டு வந்தால் அதிக வருமானத்தை ஏற்றுவதற்கு உற்பத்தி திறனை பெருக்கலாம். இன்னைக்கு தக்காளி விலை 10 ரூபா 15 ரூபா மார்க்கெட்ல. நேற்று தான் 35 ரூபா கூடி இருக்கு தக்காளி விலை. அதுக்கு முன்னாடி கம்மியா இருந்தது. உற்பத்தி திறனை பெருகினா தக்காளி விவசாயிகள் விலையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படியே இதனுடைய பண்ணையத்தை சிறம்பட நடத்தி உற்பத்தி திறனை பெருக்கிறது தான் முதற்துவ நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில் எப்படி பெருக்கலாம் அப்படின்னா, பருவமில்லா காலத்தில் வரக்கூடிய ரகங்களையும் பயிர்களையும் விவசாய முறைகளையும் கடைபிடிக்கணும். இது இரண்டாவது கருத்து. பருவம் இருந்தால் அதை பண்றது விவசாய யார் வேணா பண்ணலாம்.
பருவம் இல்லாத காலத்தில் விவசாயம் பண்ணுன்றதான் இந்த நவீன வேளாண்மையில் முக்கியத்துவம். இன்னைக்கு வருங்காலத்தில் ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. அப்படியே ஒரு 4 கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு மாற்றாக விவசாயம் செஞ்சு, பாரம்பரியத்திலிருந்து மாற்றாக விவசாயம் பண்ணி உற்பத்தி திறனை பெருக்கி வருமானத்தை பெருக்கிறது. 2வது, பருவமில்லாத காலங்களில் நல்ல பயிர்களை தேர்ந்தெடுத்து வருமானத்தை பெருக்கிறது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா நிழலடியில் வர்ற பயிர்களை ஊக்குவிக்கிறது. 4வது புதிய பயிர்களை நம்மளை உருவாக்கிறது. அவக்கடா, லிச்சி அந்த மாதிரி பயிர்களை நல்ல மானாவாரிக்கு தகுந்த மாதிரி எல்லா பயிர்களும் வந்துருச்சு. இப்போ அதில் உருவாக்குறது. குறிப்பாக இதை ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம தமிழகத்தில் 62% மானாவாரியாக இருக்குது. அதில் ஒரு பயிர் சாகுபடி கூட பண்ணுறாங்க. சோளம் போட்டால் சோளம், மக்காச்சோளம் போட்டால் அந்த மாதிரி பண்ணுறாங்க. என்னைக்கு தமிழ்நாட்டில் 3 பயிர் சாகுபடி மானாவாரியில் வருதோ அப்போதான் வருங்காலத்தில் நம்முடைய தலைமுறை நல்லா இருக்கும். அடுத்த தலைமுறை விவசாயிகள் இளம் விவசாயிகள் விவசாயத்துக்குள்ள வரணும் என்ற ஒரு காலகட்டம் வரக்கூடிய சூழ்நிலையில அந்த விவசாயம் லாபகரமா இருக்கணும். லாபகரமா இருந்தால் மட்டுமே விவசாயம் செய்யக்கூடிய நிலைமை இப்போ இருக்கு. இந்த லாபத்தை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம்னா, ஒன்று ப்ரொடக்டிவிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கிய விவசாயத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய ஒரு பங்கு வைக்கும். இந்த கிளைமேட் சேஞ்சை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறத ஒரு தேடலை தான் இந்த அமர்வு நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் தண்ணி வேணும், அதுக்கப்புறம் விளையணும், பூச்சி, உரம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. வேற இது மண் இல்லாத விவசாயம். தண்ணி கொஞ்சம் கம்மியா போதும். அப்ப மண் இல்லாத விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு 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 கற்பனையா இருந்தது. இப்ப அது ரியாலிட்டியா இருக்கு. ஆனா இது விவசாயிகள் நடுவில் உள்ள போகுமா அப்படின்னு சொன்னா, எதையும் விவசாயத்துல புதுசா நுழைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த மண்ணில்லாத விவசாயம் மனசுல பாசமா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நான் பார்க்கிறேன் இது விவசாயிகளுக்கு உதவி செய்யும் ஒரு பக்கம். மண்ணில்லாத விவசாயம் மண்ணில்லாதவர்களுக்கு, லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார் த லேண்ட்லெஸ். விவசாயிக்கு மட்டும்தான் நிலம் இருக்கிறவர் விவசாயம் பண்றாரு, நிலம் இல்லாதவர் ஒன்றும் கிடையாது. நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சம்சாரி அப்படின்னு, நீ சம்சாரியான்னு கேட்பாங்க. காரணம் நிலம் இல்லை உனக்கு தெரியாதுன்னுவாங்க. அப்போ இங்கே நிலமற்றவர்கள் கூட விவசாயம் பண்ணலாம். இது என் மனசில், நான் ஒரு சின்ன கிராமத்தின் தலைவராக இருந்து ஒரு கிராமத்தை மாற்ற முடிஞ்ச போது மற்ற கிராமங்கள் ஏன் மாறக்கூடாது, இந்தியா ஏன் மாறக்கூடாதுன்னு இந்திய அளவில் வேலை செய்கிறோம். அப்போ என்னுடைய தேவைகளில் நம்ம மனசில் உள்வாங்க வேண்டியது இளைஞர்கள், விவசாயிகள், பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லா மனசுலையும் உள்வாங்க வேண்டியதுன்னா, இந்தியா ஒரு ஏழை நாடு அல்ல. இந்தியா இஸ் நாட் அ புவர் கண்ட்ரி, பட் இட்ஸ் அ கண்ட்ரி ஆஃப் புவர். இது ஏழைகள் அதிகமாக இருக்கிற நாடு. கிட்டத்தட்ட 50-60 கோடி மக்கள் அன்றாடம் கைக்கும் வாய்க்கும் போராடுகின்ற மக்கள் வாழ்கின்ற நாடு. உணவு நிறைய உற்பத்தி பண்றோம், விவசாயம் உற்பத்தி பண்றோம். ஆனாலும் பசித்தவர்கள் இருக்கிறார்கள். உணவு தேவை நிறைய இருக்கிறது, உணவு பற்றாக்குறை இருக்கிறது, சத்துணவு பற்றாக்குறை இருக்கிறது. இதெல்லாம் உள்வாங்கி இது எதெல்லாம் முடிவு வைக்கணுமோ, நான் டாக்டர் அப்துல் கலாமோட நண்பர், எம்.எஸ். சுவாமிநாதனுடைய மகன் மாதிரி அப்படியே இருக்கும்போதெல்லாம் இவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. பசியற்ற பஞ்சமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியுமா அப்படின்ற, கிராமம் கிராமமா உருவாக்க முடியுமான்னு தீவிரமா வேலை செய்யற ஆளுக்கு நானும் ஒரு ஆளு. அப்ப நம்ம கண்டுபிடிச்சதுல பார்க்கும்போது இந்த மண் இல்லாத விவசாயம், இப்போ விவசாயம் பண்றோம், மண் சரியா இல்லைன்னா விவசாயம் விளையாது. மண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா விளையாது. இப்போ இதுக்கு மண்ணே தேவையில்லை. ஒரு கட்டாந்தரையில வேலை செய்ய முடியும், பாறையில வேலை செய்ய முடியும், மோசமான மண்ணில் கூட வேலை செய்யணும், மண்ணுக்கு மேலதான் விளையுது. அப்ப இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். தண்ணி நண்பர்களே, நான் பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்துட்டு சொல்றேன். 1000 கத்திரிக்காய் செடி வச்சு நான் பண்றேன்னு ஒரு 1400 2000 ஸ்கொயர் ஃபீட்ல பண்றோம். கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 1.25 லட்சம் லிட்டர் தண்ணி பாய்ச்சணும் நான். வேற இப்ப இந்த 1000 கத்திரிக்காய் செடிக்கு மொத்தத்திலேயே ஒரு 5000 6000 லிட்டர் இருந்தா போதும் ஒரு வாரத்துக்கு. அப்ப கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான லிட்டர் நான் தண்ணியை சேவ் பண்றோம் நம்ம. அப்ப தண்ணியை இழுத்து பூமியில இருந்து எடுத்து கீழத்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு. பிளஸ் உரம் 40 கிலோ போட வேண்டிய உரத்துல 4 கிலோவில் பண்ண முடியுது. 90% உரத்தை மிச்சப்படுத்துது. என்னன்னா கொஞ்சம் செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷெட்லாம் போட வேண்டியதா இருக்கு.
அது போட்டுட்டா 15 வருஷத்துக்கு அதை பயன்படுத்தலாம் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்க அங்க பார்த்திருப்பீங்க, கீரை வளர்க்கலாம், அப்படி வளர்க்கலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மார்க்கெட்ல இருக்கு. அல்லது ஒரு அஞ்சு செடியில விளைஞ்ச புடலங்காய் கிட்டத்தட்ட 70 கிலோ வந்தது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்து போங்க. கூடவே பேசுறத பாக்குறேன். இன்ஃபேக்ட் அது பாடு ஒரு வாரத்துக்குள்ள சாப்பிட்டது போட்டது சாப்பிட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அடுத்த வாரத்தில் குறைஞ்சு போகுது, திரும்ப போடு, அந்த மாதிரி ஒரு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வருது. நெக்ஸ்ட், இப்ப எங்க ஊர் ஜனங்க எல்லாம் பெண்கள் எல்லாம் பயங்கர பாசத்தோட அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு 50 செடி 100 செடி 200 செடி இந்த மாதிரி பிரம்மாண்டமா வளர்க்குற ஒரு லெவல் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட், இது மாதிரி ரொம்ப நல்லா வருது. நெக்ஸ்ட், இப்ப பாத்தீங்களா இதுல வளர்த்துட்டு மார்க்கெட்ல போய் விக்கிறோம்ல, சரி இன்னைக்கு போய் விற்க முடியல, உடனே நான் என்ன பண்ணேன், நான் ஒரு சோலார் எனர்ஜில ஒரு எக்ஸ்பர்ட். அப்ப சோலார் எனர்ஜில ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் யூனிட் போட்டேன் இன்னைக்கு அப்படின்ற ரொம்ப காலத்து கனவு. கலாம் எல்லாரும் சொல்லிட்டே இருக்கும், பசியற்ற பஞ்சமற்ற நிலைத்த சிரிப்புடைய மக்களை கொண்ட ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு இந்த முயற்சி ஒரு உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. உயர்ந்த எண்ணம், தொழில்நுட்பம் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து, நான் ஒரு ஃபார்மிங் ஃபேமிலியிலேருந்து வரேன். எனக்கு என்னோட ஃபேமிலி ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும், அவ்வளோதான், சிம்பிள். நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்தேன். அது படிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விவசாய குடும்பத்துக்கு நார்மலான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, நார்மலான வசதி வாய்ப்புகளோட இருந்துக்கிட்டு கடன் படாமல் அந்த குடும்பம் இருக்க முடியுமா? முதல் கொஸ்டின். இது இப்போ இல்லை, 95, இந்த கேள்வி எனக்கு வந்து 95. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் மாறல. இப்போவும் அடுத்த தலைமுறை விவசாய குடும்பத்திலேருந்து அடுத்த தலைமுறை மீண்டும் விவசாயத்திற்கு வருமா? யாராவது ஒருத்தர் ஒரு குடும்பத்திலேருந்து அது நடந்துருச்சுன்னா, இங்கே இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ், ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி எல்லாமே இருக்கிறதுக்கான காரணம் ஓகே. ஆனால் ஒரு குடும்பத்தில் இருந்து கூட அந்த மாதிரி வரக்கு தயாரில்லை, எங்கேயோ ஒரு சில இடங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்ததுனால அந்த கேள்விக்கு என்னால் முடிஞ்ச தீர்வை நோக்கின என்னோட பயணம் தான் கடந்த 25 வருஷம். அந்த 25 வருஷத்தில் கடைசி 12 வருஷம் ஏரோபோனிக்ஸ் மூலமாக தான் அதுக்கான தீர்வு கொண்டுட்டு வர முடியும்னு நினச்சி ஏரோபோனிக்ஸில் இறங்குறோம். அதோட விளைவு 2024 நியோஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மிங் டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். 12 வருஷம் விடாமுயற்சியோடு செய்யப்பட்ட R&Dல. அடுத்து முதல் ப்ராப்ளம் எனக்கு என் ஃபேமிலிக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ஆல்வேஸ், இப்போ நம்ம ஊரில் இப்போ கோயம்புத்தூர்ல ஈரோட்டில் இருக்கிறாங்க, எப்போவுமே உருளைக்கிழங்கு வருஷம் பூரா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வருஷம் பூரா வரக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து சேர்றதுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெவ்வேறு ஜியாகிரபிலேருந்து வந்துட்டு இருக்கு. ஒரு தடவை வங்காளத்துலேருந்து வருது, ஒரு தடவை நம்ம ஊட்டியிலேருந்து வருது, இன்னொரு தடவை ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருது. ஸோ வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்து சேருது. இதுக்கு காரணம் ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் ப்ரொடக்ஷனுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த பருவநிலை அப்போ மட்டும்தான் அமையுது. ஆனால் நம்ம சாப்பிட்றவங்க வருஷம் பூரா சாப்பிட்றோம். அப்போது இருக்கிறதுலே லீன் சீசனில் வங்காளத்துலேருந்து வரக்கூடியப்போ உருளைக்கிழங்கு நம்மள்கிட்ட வந்து சேரப்போ விலை அதிகம். ஆனால் வங்காளத்தில் அதை உற்பத்தி பண்ண அந்த விவசாயிக்கு அது 2 ரூபாய்க்கு கூட விற்கிறது இல்லை. அவரோட வேல்யூ அந்த உருவாக்குறதுக்காக அவர் போட்ட அவ்வளோ எஃபோர்ட் யார் எங்கே போகுது அப்படின்னா, இடையில இருக்கிற நெட்வொர்க், அந்த நடுவில் இருக்க நிறைய பாக்ஸஸ் அல்லாது தான், நிறைய இருக்க நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை தப்பு சொல்ல முடியாது. அந்த நெட்வொர்க் இல்லாமல் அந்த உருளைக்கிழங்கு இங்கே வந்து சேராது. அவங்க ஊர்லேயே அவ்வளோ உருளைக்கிழங்கையும் அழிக்கவும் முடியாது. இதுதான் விவசாயத்தோட நிதர்சனமான சிச்சுவேஷன். அப்போது எனக்கு உருளைக்கிழங்கு வேணுங்கிறப்ப நான் வங்காளத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வங்காளத்தில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு எப்போவுமே உருளைக்கிழங்கு தான் பண்ணணுங்கிற சூழ்நிலை அவருக்கு இருக்கக்கூடாது. அந்த ஊருக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணுமோ அதை பண்ணது போக பேலன்ஸ் அந்த ஊருக்கு வேற என்ன வேணுமோ அதை பண்ணக்கூடிய சூழ்நிலை வேணும். இது ரெண்டுக்குமே பிரச்சனை எங்கே தீர்வு வரும் அப்படின்னா, எப்போ பருவநிலை தாண்டி நம்மளால் விவசாயத்தை 365 நாள் பண்ண முடியுதோ அப்போ மட்டும்தான் அது நடக்கும். அப்போ இவ்வளோ பாக்ஸஸ் நடுவில் இருக்காது, கீழே இருக்கிற மாதிரி சின்ன பாக்ஸ் ஆயிடும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் மினிமம் எஃபோர்ட், மினிமம் வேல்யூ, பட் மேக்ஸிமம் வேல்யூ ப்ரொபோசிஷன் அந்த நெட்வொர்க்குக்கு. அதுக்கு சின்ன நெட்வொர்க்காக வேணும்னா கோயம்புத்தூரோட அவுட்டர்லேயே உருளைக்கிழங்கு இருக்குது, தக்காளி இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, நம்ம சாப்பிட்ற அனைத்து வகையான காய்கறிகளும் இருக்குது. அடுத்த 3வது ஸ்டெப்பில் நம்ம வீட்டுக்கு வந்து இறங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ செயின் ப்ரொபோசிஷன் வந்து சேர்ந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த பாசிபிலிட்டி வரும். இதை எனேபிள் பண்ணுற டெக்னாலஜி தான் நாங்கள் பண்ணியிருக்கிற நியோஃபார்ம் அப்படிங்கிற டெக்னாலஜி. இதுக்காக தான் இந்த டெக்னாலஜி உருவாச்சு. அடுத்தது ஒரு அவுட்லுக்.
வித்தவுட் பிளான்ட் எதுவுமே இல்லாமல். இதுதான் நாங்கள் பண்ணியிருக்கிற ஒரு டெக்னாலஜியோட ஃபோட்டோ இமேஜ். இதுக்கு பின்னாடி இது வந்து உடலை பார்க்குற மாதிரி, இதுக்கு பின்னாடி நிறைய உறுப்புகள் இருக்குது. 365 நாளும் ஒவ்வொரு நாளும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி குவான்டிட்டி, குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி எது வேணாலும் வச்சுக்கலாங்க. மஞ்சள் இருக்கட்டும், உருளைக்கிழங்கு இருக்கட்டும், தக்காளி இருக்கட்டும், வெண்டைக்காய் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். அது நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணியிருக்கலாம், அல்லது ஒரு பாலமுதிர் நிலையம் மாதிரி ஒரு கடையோட டைப் பண்ணியிருக்கலாம். அவங்களோட தேவையை, அவங்களோட குவாலிட்டி தேவையும் குவான்டிட்டி தேவையையும் சொல்லி வச்ச மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி முன்கூட்டியே திட்டமிட்டு டெலிவரி பண்ண முடியும் 365 நாள். அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த உடலுக்கு பின்னாடி இருக்கிற உறுப்பு அடுத்த ஸ்லைட். உள்ள நம்ம எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் மோர் தென் 500 டேட்டா பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு நிமிஷமும் 500 டேட்டா பாயிண்ட்டுக்கு மேலே வருது. அவ்வளோவா அது கம்ப்யூட்டருக்கு போகுது. கம்ப்யூட்டர் அதை அனலைஸ் பண்ணுது. இந்த நிமிஷம் இந்த செகண்ட் என்ன பண்ணணும், எத்தனாவது செடி என்ன பொசிஷனில் இருக்குது, அதுக்கு வந்து பூச்சி விழுந்துருச்சா, ஒரு டெஃபிஷியன்சி ஏதாவது வந்துருச்சா, இல்லை அந்த செடியே மெக்கானிக்கலாக டேமேஜ் ஆச்சா, மனுஷனோட கைப்பட்டு ஏதாவது உடஞ்சிருச்சா, இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஆக்ஷனபிள் இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து வருது, ஃபார்மில் இருந்து. அந்த ஆக்ஷனபிள் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ், முடிவுகள் எடுக்கப்படுது. முடிவுகள் வந்துட்டு வேலையாக, டாஸ்காக அலர்ட் பண்ணப்படுது. அந்த ஃபார்மை பார்த்துட்டு இருக்கிற ஆப்ரேட்டருக்கு நீங்கள் இந்த செடியில் போய் இந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கிற லெவலுக்கு வரைக்கும் மெச்சூரிட்டியாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து சேராமல் 365 நாள் கன்சிஸ்டன்சியாக கொடுக்க முடியாது. ஒரு கிலோவோட உற்பத்தி செலவு, தக்காளி மாதிரி ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிலோவோட உற்பத்தி செலவு 15 20 ரூபாய். வெங்காயம் மாதிரி காய்கறி எடுத்துட்டோம்னா 30 35 ரூபாய் ஒரு கிலோவோட உற்பத்தி செலவு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு 1000 கிலோ அப்ராக்சிமேட்டாக பண்ணலாம். டிபெண்டிங் பண்ணி இது நம்ம எவ்வளோ சாலிட்ஸ் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட்டுங்கிறத பொறுத்து மாறும். அதெல்லாம் டீட்டெயிலிங்கில் வரும். அடுத்து இது ஹோல் சயின்ஸ். இது நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம், ஏன்னா அதுக்கு டைம் இருக்காது. அடிப்படையாக உள்ள நடக்கிற விஷயம் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஃபோட்டோசிந்தசிஸில் இருந்துட்டு மெட்டபாலிசம் நடக்குது. சூரிய ஒளியோட ஆற்றலை எடுத்துட்டு நம்ம செடியாக மாற்றுது. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பேலன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் இந்த நியோஃபார்ம்ங்கிற டெக்னாலஜி. இந்த பேலன்ஸை யார் மாஸ்டர் பண்ணுறாங்களோ, யாங்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சிவன் சக்தின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 சக்தி ரூபத்துக்கு இடையில பேலன்ஸ் ஒரு யாரால அச்சீவ் பண்ண முடியுதோ அவங்களுக்கு வந்து உச்சம் கிடைச்சிருக்காங்க. அதே தான் இங்கேயும் கிராப்பிங் மாடல். இந்த மாதிரி நிறைய பயிர்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 15 வருஷம் ரிசர்ச்சில் செலவு பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் 2 ஃபார்ம் கமர்ஷியலாக பண்ணியிருக்கிறோம். அடுத்த கம்பெனி நாங்கள் கடந்த 25 வருஷமாக மலர்கள் 20 நாட்டிலிருந்து வாங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 20 நாடுகளோட மலர்களையும் நான் 2002 ஊட்டி ஃப்ளவர் ஷோக்கு வர்றப்போ கிட்டத்தட்ட 80% ஆஃப் த பூக்கள் எல்லாமே நம்ம ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடில் தானாகவும் பொட்டானிக்கல் கார்டனாகவும் எல்லா இடங்களையும் அது வளர்றதை பார்த்துட்டு அதிலிருந்து எப்படியாச்சும் இந்தியாவிலேருந்து, எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கமர்ஷியல் கல்டிவேஷன் நம்ம மலரை வந்து எப்படியாச்சும் நம்ம இறக்குமதி செய்யணுங்கிற ஒரு முயற்சியில் இன்னும் இறங்கி கொண்டு இருக்கிறேன். நம்மளோட தலைப்பு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற எல்லா பூக்களுமே வந்து ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடில் வளரக்கூடிய பூக்கள். அதிக க்ரீன் ஹவுஸ் இல்லாமல் நீங்கள் ஓப்பன் கல்டிவேஷன்லேயே இதை வளர்த்து எங்களோட மெயின் எய்ம் என்னென்னா குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்டுறது தான். இன்னைக்கு க்ரீன் ஹவுஸையும் தாண்டி, க்ரீன் ஹவுஸையும் விட நமக்கு வந்து ஓப்பன் கல்டிவேஷன்லேயே நிறைய மலர்களை சாகுபடி பண்ண முடியும். இது இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இது வந்து குறைந்த செலவில் அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய நிறைய இலை வகைகளையும் மலர் வகைகளையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆவலில் தான் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறேன். விவசாயிகள் அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் யாராச்சும் இருந்தாச்சுன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் ஹவுஸ் தேவையில்லை. குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை நம்ம ஈஸியாக ஒரு 3 to 6 மாதத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு க்ரீன் ஹவுஸில் வளர்க்குறது எல்லாமே நம்ம 6 to 7 வருஷம் தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இது எல்லாமே ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளாலே நம்ம போட்ட முதலீடை எடுத்துட்டு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய நிறைய வகைகளான பூக்களையும் இலை வகைகளையும் அறிமுகப்படுத்தக்கூடிய எண்ணத்தில் வந்திருக்கிறார்.
இதுக்கு க்ரீன் ஹவுஸ் தேவையில்லை. இந்த ஓப்பன் கல்டிவேஷனுக்கு ஆர்வமுள்ள விவசாயிகள் என்னை அணுகலாம். அதற்கு தேவையான எங்களோட நிறுவனம் வந்து இதுக்கு தேவையான விதைகளையும் யார் யார் உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸையும் அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறோம். எக்ஸ்பர்ட்டு நம்ம வந்து நம்ம அர்பன் ஏரியாவில் கூட பல வகைகளை ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி நம்ம ஒரு வீட்டுக்கு வேண்டியான கல்டிவேட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. மேடம் நீங்க பேசுங்க. கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து அடுத்த தலைமுறைக்கான வணிக பயன்பாட்டு பல பயிர்கள். ஸோ அடுத்த தலைமுறை அப்படின்னு வர்றப்போ இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லா வெப்பமண்டல பயிர்கள் எல்லாமே நமக்கு தெரியும். மா, வாழை, பலா, இன்னும் நிறைய கனிகள் வந்து நம்ம ரொட்டீனாக சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது ரகங்களும் வருது. விவசாயிகளும் ஆர்வத்தோடு அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் எந்தெந்த பல பயிர்கள் ஃப்யூச்சராக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு வந்து 2 ஆஸ்பெக்டை நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து அந்த பழப்பயிர்கள் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும், அது முக்கியம். இன்னொன்று அதில் சத்துக்களும் அதிகமாக இருக்கணும். 3வது அது வந்து வணிக ரீதியாக நல்ல லாபம் கொடுக்க முடியுமா விவசாயிகளுக்கு. 4வது வந்து அது வந்து வேல்யூ அடிஷனுக்கு அதிலேருந்து ஜாமோ ஜெல்லியோ ஏதோ பண்ணுறதுக்கு உகந்ததான பழப்பயிர்களாக நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ரீதியாக ஒரு 10 பழப்பயிர் மாத்திரம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பொதுவாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிங்கன்னா ப்ராசஸ் ஃபார்மில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம குளிர் பிரதேசத்தில் விளைவிக்கக்கூடிய ஒரு பயிர் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாது. ஆனால் இப்போ வந்து ப்ரௌன் டர்க்கி அப்படின்றக்கூடிய அத்திப்பழம் வந்திருக்குது. அதனோட இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷனல் வேல்யூ பார்த்திங்கன்னா இரும்பு சத்து தான் நமக்கு ஹீமோக்ளோபினுக்கு தேவை. ஸோ இந்த பழம் வந்து ப்ரௌன் டர்க்கின்னு ஒரு வெரைட்டி வந்திருக்குது. 6 மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும். 2 வருஷத்தில் தேவையான மகசூலை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பயிர் பண்ணக்கூடிய ஒரு பழ வகை இது. வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது விளாம்பழம் வந்து ஆக்சுவலாக இந்தியா தான் அதனோட தாயகம். எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கிற பொருளோட வேல்யூ நமக்கு தெரியாது எப்பவுமே. அந்த விளாம்பழம் வந்து அதனோட பேரே வந்து சயின்டிஃபிக் நேமே வச்சுருக்குறாங்க, ஃபெரோனியா லிமோனியான்னு. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் ஃபெரோனியா எலிஃபேண்டம். ஏன்னா எலிஃபென்ட்ஸ் யானைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பழம். இதில் வந்து என்ன சத்து இருக்குன்னா ஃபெரோனியான்றதே ஃபெரஸ்ன்றது இரும்பு சத்து. நீங்கள் ப்ளூபெர்ரி இதெல்லாம் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி சாப்பிடுவீங்க. அதை விட இதில் வந்து இரும்பு சத்து அதிகம். இது வந்து ஃபெரஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃபெரோனியான்ற பேரே வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து கால்சியமும் அதிகம். நார்மலாக நீங்கள் சாப்பிடக்கூடிய கால்சியம் வந்து ஒரு 100 மில்லிகிராமில் 110 மில்லிகிராம் தான் கால்சியம் இருக்குது. பட் இந்த பழப்பயிரில் என்ன இருக்குன்னா உங்கள் 130 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுக்காப்புளி. இது நம்ம சின்ன வயசுலலாம் எல்லாருமே சாப்பிட்டதுங்க. பட் என்னென்னா அதில் ஒரு துவர்ப்பு சத்து அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். இப்போ வந்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் நல்ல சிகப்பு கலர்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இதில் அந்த துவர்ப்பு சத்து இருக்காது. இது வந்து இது முக்கியமாக இது நான் படித்து பார்க்குறப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இதில் வந்து வைட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் இருக்குது. பட் இதில் 130 மில்லிகிராம் இருக்குது. கொய்யாவில் 300 மில்லிகிராம் இருக்குது. இந்த விட்டமின் சி தான் வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது இந்த விட்டமின் சி தான். ஸோ இந்த கொடுக்காப்புளியை சாப்பிட்றதுனால நம்ம வந்து நமக்கு வந்து கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் எதுவும் வராமல் தடுக்க முடியும். கிட்டத்தட்ட விலை வந்து 150 ரூபா 200 ரூபாய்க்கு இப்போதைக்கு மார்க்கெட் போகுது. ஸோ இதை வந்து நம்ம கவாத்து முறைகள்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு சின்ன பயிராகவே பயிரிட்டு நம்ம மார்க்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து ரம்பூட்டான் ஆக்சுவலாக நம்ம மலைப்பகுதிகளில் பார்ப்போம். லிச்சியோட சேர்ந்தது அது. ஆனால் இது வந்து ஒரிஜினலாக பழைய லிட்ரேச்சரை நான் எடுத்து பார்க்குறப்போ இது வந்து ஆக்சுவலாக வெப்பமண்டல பகுதிகளில் பயிரிடப்படக்கூடிய ஒரு பயிர் தான் ரம்பூட்டான். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த அத்திப்பழம் சொன்னேன் இல்லையா, அந்த அத்திப்பழத்துலேயே ஸ்குவாஷ் பண்ண
ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவும் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லிச்சி ஃப்ரூட் ட்ரிங்க் அப்படின்னு மார்க்கெட்டில் கிடைக்குது. நம்ம டைரெக்டாகவும் பழம் பண்ணி நம்ம டைரெக்டாகவும் விற்று சாப்பிட்லாம். இன்னொன்று வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டு ஜூஸ் அது மாதிரி பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பயிர். ஆப்பிள் இலந்தை நம்ம முதல்லலாம் இலந்தை வந்து அந்த நார்மலாக கிடைக்கக்கூடிய இலந்தை வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம். இப்போ வந்து அந்த க்ரீன் கலரில் இலந்தை வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம ஈஸியாக பயிர் பண்ணக்கூடிய இது நம்ம தோட்டக்கலை கல்லூரி கோயம்புத்தூர்லேயும் வச்சுருக்குறோம். இது வந்து ஈஸியாக பயிர் பண்ணி அதிக லாபமும் நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம ராஜஸ்தானில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, நிறைய வெரைட்டிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல்ல இந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா, இந்த இலந்தை பழத்தை சாப்பிட்டிங்கன்னா அதில் அந்த பால் இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து தான் டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப தேவை. அடுத்ததுங்க லசோடா. லசோடான்றது இது ஆக்சுவலாக ப்ளூ கம் அப்படின்ற ஒரு ஃப்ரூட்டு. பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து புதுசாக இருக்குது, ஆனால் யாருக்குமே தெரியாது. இது நம்ம ஊரில் தோன்றிய ஒரு பழப்பயிர் தான் இந்த லசோடா. இந்த லசோடாலையும் பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இதுவுமே ஈஸியாக நம்ம வளர்த்து பயிர் பண்ணலாம். அடுத்தது பேஷன் ஃப்ரூட்டு. பேஷன் ஃப்ரூட்டுன்றது தாட் ஃப்ரூட் பழம்னு சொல்லுவோம். இது வந்து கேரளாவில் வளருது, நமக்கும் கிடைக்குதுங்க. இது வந்து ஒன்று வந்து ஜூஸ் போடுறது, இன்னொன்று அப்படியே ஸ்வீட்டாகவே சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை வந்து ஐவர்லின்றது. இது ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் நம்ம இந்த கேக்கு, புட்டிங்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபால்சான்றது நெக்ஸ்ட்டு. ஃபால்சாவில் நான் பார்க்குறப்போ ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது. ஃபாஸ்பரஸ் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. பொட்டாசியம் வந்து நம்ம நரம்பு தளர்ச்சி இதுக்கெலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ இதுக்கு நியூட்ரிஷனும் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வில்வம்பழம். வில்வம்பழன்றது இது பழத்துலேயும் சேர்க்கலாம், நம்ம மெடிசினல் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நிறைய ஜூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க இப்போது. கரிப்பலான்றது பிரெட் ஃப்ரூட்டு. ஆக்சுவலாக இது வந்து பழைய காலத்தில் ரோமானியர்கள் இந்த பழத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு, இது கரிப்பலான்றது நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், ஆனால் மட்டன் டேஸ்ட்டில் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த பழத்தை வந்து இதை கட் பண்ணி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே வந்து இது மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது வந்து ஏன் பிரெட் ஃப்ரூட்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் இதை சக்கையெல்லாம் எடுத்து பிரெட்டு மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்குறாங்க, அதனால தான் அந்த பேர். இது பல வகையை சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு மங்குஸ்தான் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸு. ஸோ இதில் இருக்கிற சத்துக்களும் ரொம்ப அதிகம். சுரினாம் செரின்றது இது வந்து ஈஸியாக கண்டெய்னர் கார்டன்லேயும் க்ரோ பண்ணலாம், எல்லாத்துலேயும் க்ரோ பண்ணலாம். இதுவுமே ஒரு செரி, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முள் சீத்தாப்பழம். நெக்ஸ்ட்டு இது வந்து எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக கேன்சருக்காக இதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது க்ரோ பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம பேச்சிப்பாறை, ஈவன் கோயம்புத்தூர்லேயே நிறைய இடத்துல போடுறாங்க. அவகேடோ வந்து வெண்ணெய் பழம். இது வந்து ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால் ஃப்ரீ பட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, அதாவது அதிக கொழுப்பை குறைக்கக்கூடியது. இது ஆக்சுவலாக வெண்ணெய் பழம் தான், ஆனால் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ பட்டர். அதனால இப்போ ஜாம், ஜெல்லி, இந்த பிரெட்லாம் நீங்கள் தடவி சாப்பிடலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து சிட்ரான். இது ஒரு முக்கியமானது. நம்ம இந்த கெடாரங்காய் சொல்கிறது, இது வந்து நம்ம ஊருக்கு வந்து வருது. ஸோ இந்த மாதிரி பழங்கள் இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது என்னோட இது நாங்கள் ஆராய்ச்சிகள் மூலமாகவும் கண்டுபிடிச்சது. ஸோ இந்த பழங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு உகந்ததான பழங்கள். இதே பழங்களை நம்ம மாடி தோட்டத்துலேயும் ஈஸியாக வளர்க்கலாங்க. ஒரு ஒன் செகண்ட் சார், அது ஜஸ்ட் ஃபோட்டோ மாத்திரம் காமிச்சிருங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் மாடி தோட்டத்தில் கண்டெய்னர்லேயும் க்ரோ பண்ணலாம். அதுக்குள்ளே டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. கரிப்பலா வந்து ட்ரைன் பண்ணலாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அடுத்தது ஸோ மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு உள்ள கவாத்து முறைகள் எல்லாம் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு என்ன உரங்கள் கொடுக்குறோம் அதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வெளியிலையும் போடலாம், மாடி தோட்டத்துலேயும் வளர்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. விவசாயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுக்கு ஆள் பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது, ஹார்வெஸ்ட்டுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் நாம் முயற்சி செய்கிறோம்.
நம்மளது வந்து 10 ஏக்கர் தென்னந்தோப்பு. தோப்புக்குள்ள வந்து நம்ம வந்து எக்ஸாட்டிக் பழங்கள், அதாவது மார்க்கெட்ல அரிதாக கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து நம்ம முயற்சி செய்கிறோம். ஒரு 60 வெரைட்டி பழங்கள் உள்ள வச்சிருக்கோம். அதில் ஒரு 7 கமர்ஷியல் வெரைட்டி ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம அதிகம் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லைக். ஸ்டார்டிங்கில் நம்மளது ஒரு 2020 அப்போ இப்படி தான் இருந்துச்சு. தென்னை மரத்துக்குள்ள பாக்கு மட்டும் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் லைக். இது 2021. நம்ம வந்து வாசனை பயிர்களும் மூலிகை பயிர்களும் வைக்க ஆரம்பித்தோம். ஸ்பைசஸும் உள்ள வைக்க ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் மஞ்சள் எல்லாமே உள்ள போட ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் 2025 இப்படி தான் இருக்குது நம்ம காடு. ஸோ இது வந்து என்னன்னா பல அடுக்கு பல பயிர் விவசாயம், அதுதான் நம்ம முயற்சி செய்கிறோம். நெக்ஸ்ட் லைக். நான் வந்து ஒரு பர்மாகல்ச்சருங்கிற ஒரு நிரந்தர வேளாண்மை பற்றின ஒரு பட்டய படிப்பு, அது வந்து ஆஸ்திரேலியாவில் ஜெஃப் லாட்டன் கிட்ட முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணை வடிவமைப்பு செய்ய ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் லைக். நம்ம பண்ணையிலேயே நிறைய இந்த வடிவங்கள் மாற்றுறதுல எப்படி முயற்சி செய்யலாம்னு சொல்லிட்டு சில முயற்சிகள் நம்ம செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் லைக். நம்ம பண்ணை தோட்டங்களை வடிவமைச்சு தர்றோம். அதாவது நம்ம ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அங்கே என்ன வரும், எப்படி அதை பண்ணணும், டிசைன் எப்படி பண்ணணும், அதை வச்சு நம்ம வந்து பண்ணை தோட்ட வடிவமைப்பு செஞ்சு தந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்ல இதெல்லாம் சில பழங்கள் மலர்கள் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது. நெக்ஸ்ட்ல ஒரு 60 வெரைட்டி உள்ள வச்சிருக்கோம். அதாவது நம்ம டிராபிக்கல் ரீஜன் சொல்லக்கூடிய ஈக்குவேட்டர்லேருந்து 15 டிகிரி மேலே கீழே இருக்கிற ரீஜனில் இருக்கிற எல்லா நாட்டு பழங்களையும் உள்ள நாம முயற்சி செய்கிறோம். இதில் எங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. சிலது நல்லா வருது, சிலது வந்து மார்க்கெட் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 6 to 7 கமர்ஷியல் வெரைட்டிஸ் நம்ம முயற்சி செய்கிறோம். நெக்ஸ்ட். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பழம் தான். இது வந்து ஏன்னா பழங்கள் நம்ம விளைவிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை மார்க்கெட் பண்ணோம். ஸோ நாங்களே வந்து இந்த ஃப்ரூட் க்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை நம்ம அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். கஸ்டமர் கிட்டையும் நம்ம நியூட்ரியன் டென்ஸ் ஃப்ரூட்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம பர்மாகல்ச்சர் முறையில் பண்ணுறதுனால நம்ம வந்து இயற்கையாக மீறாமல் நம்ம அதை செய்கிறோம். அதனால அதில் நியூட்ரியன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மக்களுக்கு வந்து வெரைட்டியான பழங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம பழமுதிர் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச பழங்கள் தான் இருக்குது. ஸோ பேரே தெரியாத சில பழங்கள் மக்கள் வந்து அதை வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கன்சியூமரோட இது வந்து அந்த சைடு போகுதுனால நாம அந்த பழங்களை வந்து நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரு ப்ரைஸும் அதிகமாக வருது. ஸோ இந்த பிராண்டில் வந்து நம்ம வாழைப்பழத்துலேருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம பிராண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதனால நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ரீமியம் ப்ரைஸும் கிடைக்குது. இப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் லைக். ஸோ நம்ம சொன்ன அந்த வெரைட்டி கமர்ஷியல் வெரைட்டியில் இதெல்லாம் தான் இருக்குது. B17ங்கிற ஒரு ஸ்டார் ஃப்ரூட் வெரைட்டி பண்ணுறோம். வியட்நாம் சூப்பர் அர்லி பெலால பண்ணுறோம். இது வந்து ஒரு டேபிள் வெரைட்டி. இது வந்து ஒரு 5 கிலோ அந்த மாதிரி தான் வரும். இதில் பால் இருக்காது, கிறிஸ்பியாக இருக்கும். ஆல் சீசன் வெரைட்டி. ஸோ வீட்டாக வளரக்கூடிய மரம். ஆக்சுவலாக இது ஒரு மலேசியாவில் இது ஒரு டிம்பர் மரம். ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரூட்டு காட்டு நம்மளுக்கு இது ரம்பூட்டான் டேஸ்ட் வருது. அதாவது வெயில் இருக்கிற ரம்பூட்டான் வந்து சில வெயில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாகும். பண்ணுறோம். அச்சாச்சாரு பண்ணுறோம். அச்சாச்சாரு வந்து நேட்டிவ் ஆஃப் ஆஸ்திரேலியா. இதெல்லாம் ஒரு 12 வருஷம் ஆகும். நம்ம சீட்லிங் தான் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 6 வருஷம் ஆச்சு. இன்னும் அதோட ப்ரொடக்ஷன் வரல. பட் மற்றதெல்லாம் நம்மளுக்கு காய்க்க ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் லைக். ஓகே. குயிக்காக கிடைக்கக்கூடிய மார்க்கெட் வெள்ளாமை, அதில் வந்து நம்ம பந்தல் போட்டு பந்தலில் வந்து பேஷன் ஃப்ரூட் பண்ணுறோம். அது வந்து நம்மளுக்கு ரெகுலராக இன்கம் வருது. மற்றதெல்லாம் சீசனல் க்ராப். அது வந்து நம்மளுக்கு வருஷத்தில் 1 டைம் 2 டைம் வர மாதிரியான ஒரு பொருள். அதனால நம்மளுக்கு அந்த சஸ்டைனபிள் இன்கம் வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பொள்ளாச்சி ஏரியாலாம் நீங்கள் பார்க்கும்போது தென்னையில் நிறைய இப்போ நோய் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் தென்னை வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணையம் வந்து தென்னைக்கு ஒரு மாற்றுப்பயிராக அந்த இடத்துல பழங்களை கொண்டு வரணுங்கிறது எங்களோட ஆசை. அதே மாதிரி தென்னை மரம் இருக்கும் போதே நீங்கள் பழங்களை இன்டர்கிராப்பாக வச்சிங்கன்னா நாளைக்கு தென்னையே ஏதாவது பிரச்சனையானா கூட பழங்கள் இருந்து நம்மளுக்கு வருமானம் வரும். ஸோ அதுதான் நம்ம முயற்சி செய்கிறோம். ஐயோக்கர், நீங்கள் எந்த அது வந்து உங்களுக்கு காய்கறி ஆட்டும் பழமாட்டும் என்ன கேள்வின்னு கேளுங்க. நாங்கள் ஒருங்கிணைப்பாளர் நம்பர் போட்டு சுண்டக்காய் இருக்கு இல்லைங்களா, சுண்டக்காவை வேர் செடியாகவும் மேலே வந்து நீங்கள் கேட்குற அந்த கத்திரி ரகத்தை தண்டு செடியாகவும் வச்சு அந்த காய்கறி தொழில்நுட்பம் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்கோம். இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, அந்த கத்திரிக்காயை வந்து நீங்கள் 2 வருஷத்துக்கு மருதாம்பு பயிர் பண்ணி 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இதில் மொத்த மகசூல்னு பார்த்தீங்கன்னா 110 டன் வரைக்கும் மகசூல் எடுக்கலாம். இது வந்து ஒரு காய்கறி பயிர்கள் துறையில் ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம் அது. அதுக்கப்புறம் இப்போ அடிக்கடி எங்களுக்கு வந்து கேட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தளிர்கீரைகள், இளம் கீரைகள்,
மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை தான் வந்து இப்போ எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு 2 என்கொயரி 3 எங்களுக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த தளிர்கீரைகள் பயிரிடுறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒவ்வொரு சின்னதாக இடம் இருந்தால் போதும். ஸோ இந்த தளிர்கீரைகளும் அடுத்த தலைமுறைக்கான ஒரு டெக்னாலஜி. அதையும் வந்து நீங்கள் பல்கலைக்கழகத்தோட ஸ்டாலில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா மூணாவது நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய டெக்னாலஜி, இப்போ எல்லாருமே பேசினாங்க, இந்த மண்ணில்லா விவசாயம். ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது, நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க. ஸோ இந்த மண்ணில்லா விவசாயம் பற்றி அவங்கவுங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொன்னாங்க. இது எல்லாராலையும் பண்ண முடியும். காய்கறி பயிர்களில் இது வந்து ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி.